சூடான சோறில் இந்த பருப்பானமும் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா போதும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 மணி நேரம் ஊற வச்சுருந்த 1 கப் துவரம் பருப்பு, 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 6-7 விசில் வந்து வேக வச்சிடலாம். அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து நாளைக்கு வரும், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான புளி கரைச்ச தண்ணியும் தேவைக்கு தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். அடுத்து நான் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தேவைக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும், பச்சை மிளகாய் காரம் தான் நிறைய இருக்கணும். பருப்பான கொதிச்சுட்டு இருக்கும்போதே 2 பல் பூண்டு வந்து இடித்து சேருங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 5-6 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு இறக்கிடலாம். நல்லா சூடான சோறில் இந்த பருப்பானத்தை நிறைய ஊற்றி நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.